அடனுமே அவர் முகங்கள் படியிட்டு தேவன் இந்த நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இதயத்தோடு வாயத்தன ஸ்தோத்திரம் செலுத்தும் கொஞ்ச நேரம் என் தேவாதி தேவனுக்கு இந்த 10ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் அடியறிவங்களையும் காண செய்து இந்த நாள் காலங்களிலே எல்லா இயற்கை சீதோஷ நிலைகளை மாற்றி கொடுத்து உங்களையும் அடியனையும் அவருடைய ஸ்தலத்தில் நிற்க வைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் பாராட்டின தயவுக்காக எல்லாரும் வாயத்திறந்து ஸ்தோத்திரம் செலுத்தும் கொஞ்ச நேரம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அற்புதங்களை செய்த தெய்வமே, அதிசயங்களை செய்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரான பரலோகத்தின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. தேவன் ஆராதனை முழு பொறுப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை தொழுதுமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக பாஸ்டர் மச்சபிங்க பார்க்கலாம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதி போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். சேர்ந்து பாடுவோமா? உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். அர்த்தம் சிந்தி நீத்தாரே நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து போவரே தட்டி பாடுவோமா? ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே. சேர்ந்து பாடுவோமா? ஐயா ஆறுதல் நாயகரே. உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாவம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான்
சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்பொழுது நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக்கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக்கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். சேர்ந்து பாடுவோமா? உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, என்னை உலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, அப்பா தூக்கி எடுத்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். சேர்ந்து பருவமா? உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உங்கள் நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே, நான் உங்கள் நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே, ஐயா உம் விருப்பம் செய்திடுவே, ஐயாவும் விருப்பம் செய்திடுவேன். சென்று பாடுமா? உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக, நாளைய தினத்தை குறித்து கலக்கம் எனக்கில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். அந்த பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே, ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே, அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார்,
கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. சென்று பருவமா, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புதுபலன் பெற்றிடுவேன், அல்லேலூயா, புதுபலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. செது பண்ணுவோமா, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோடு கூட ஏற்பட கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி நம்ம யாவரையும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம திலகுதான் அருமையான பிரதர் சிமியோன் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 46ஆம் சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமாய் துணையுமானவர். அதில் ஜலங்கள் கொந்தளித்து போகி அதன் பெருங்களால் பார்வங்கள் அதிர்ந்தாலும் நம் பயப்படும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதன் காலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுடையிட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். விலையில் ஓடிந்து ஈட்டியை முறிக்கிறார். இரத்தங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் வாய்த்து முடிஞ்சாச்சு. ஆமென். தேங்க்யூ பிரதர். நாம் யாவரும் ஒருமுனப்பட்டவர்களாய் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவனாபரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாக தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்லும். நம்ம பாஸ்டர் தேவ செய்திகளுக்கு
அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு பேசும்படியாய் நாங்கள் எவ்வளோ காரியங்களை ஆழமாக எடுத்தாலும் அது எங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாய் இந்த காரியங்கள், இந்த சம்பவங்களை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தெரியும். ஆண்டவர் நிறைய ஓமைகளை சொல்லி சில காரியங்களை எடுக்கும் போதில் நமக்கு சாதாரணமாக தெரியும். அவைகள் ஒவ்வொன்றும் ஆழமான கருத்துக்கள். எப்படிலாம் மேற்கொள்ளணும், எப்படி ஜெயம் பெறணும், எப்படி நடக்கணும் அப்படின்றது குறித்தான காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைய தினத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி, உங்களோடு பேசும்படி எனக்கு கொடுத்த வார்த்தைகள் கவலை குறித்து சொல்கிறத பாரு. மார்த்தாள் மரியாதை குறித்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 39 லாஸ்ட் வரைக்கும் படிங்க, நிறுத்தி படிங்க. மார்த்தாள் மரியாள் சகோதரி குறித்து பார்க்க போகிறோம். பாருங்க, படிங்க. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த காரியத்தை, இந்த சம்பவங்களை சகோதரி குறித்து நிறைய எல்லார் வீட்லேயும் நடக்கிறது இல்லையா? உலகப்புறமான காரியங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டு பிறந்த நாள் இருக்கலாம், ஒரு கல்யாண காரியங்களாக இருக்கலாம், வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், வேலைகள் நிறையா இருக்கும் இல்லையா? நானே செய்யணும், போட்டி வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும். நான் மட்டும்தான் செய்யணுமா? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடும். அந்த சண்டையினால தான் இவ்வளோ காரியங்களே சொல்கிறேன். எந்த ஒரு நிறைய கவலையை குறித்து, மார்த்தாள் மரியாதை குறித்து எடுக்கிறோம் இல்லையா? மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு வர வச்சு என்ன பண்ணுறா? என் சகோதரி குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? நமக்கு தனியாக கஷ்டப்படுறேனே. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்ன சொல்ற? மரியாள் ஆண்டோடைய பாதப்படியில் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இது ரெண்டுமே ஒன்று தானே. யாராவது வந்தால் நல்லா என்ன பண்ணுவோம்? முக்கியமானவங்க வர்றாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நீட்டாக வச்சுக்குவோம், எல்லாம் கரெக்டாக இருக்கும், பார்ப்போம், ஓடி ஈடி அளவு வேலை செய்வோம், குறை இல்லாமல் இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு. மார்த்தாள் பற்பல வேலைகளில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். நம்ம இதுதான் முக்கியப்படுத்துகிறோம். எப்படி? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறார் மார்த்தாள் மரியாதை குறித்து? நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, பாதப்படியில் காத்திருக்கிறது, அமர்ந்திருக்கிறது, வார்த்தையை கேட்கறது, விசுவாசத்தோடு கேட்கறது, நடக்கிறது. உலகத்தாக இருக்கலாம், மற்றவங்க இருக்கலாம், எப்படினாலும் வாழலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க மரியாதை குறித்து மட்டும்தான். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இந்த சமங்களை மார்த்தாள் மரியாதை குறித்து பார்க்கலாம். அநேக காரியங்களை கவலைப்பட்டு கலங்குறோம். கவலைப்படாதவங்க யாருமே இல்லை இல்லையா? கவலை இல்லவே இல்லை. கவலை வரும். தேவைக்கு மிஞ்சி கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எப்படி மேற்கொள்ளும், என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன செய்வோம், இது என்ன செய்வோம், இந்த கவலை. நல்ல தேவனுடைய பிள்ளைங்க, வசனத்தின்படி வாடுறவங்க, அது ஆண்டவர் பாதப்படியில் விரும்புகிறவங்க, காத்திருக்கிறவங்க, நேசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க, கைகொள்கிறவங்க கவலைப்படாமல் ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் செய்வார். நான் நம்பி இருக்கிறேன், அவர் நிச்சயமாக விடுவிப்பார். இது வார்த்தை வரும், விசுவாசமான வார்த்தை வரும், நம்பிக்கை வரும், தேவன் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வரும். யாது? காத்திருக்காதவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க, அமர்ந்திருக்காதவங்க, சத்தியத்தை விசுவாசிக்காதவங்க, இவங்க தான் கவலைப்பட்டு கலங்குவார்கள். கம்ப்ளைண்ட். இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? நிறைய பேர் குறை சொல்லுவாங்களே, இதை வச்சு பெரிய பிரச்சனைலாம் உண்டு பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்தான். அது லேடிஸ் இருக்க பாருங்க, ஜென்ஸ் கூட அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயம் அதை வச்சு பெருசாக இதெல்லாம் ஆண்டு விட்டு பிரிச்சிடும். சின்ன சின்ன காரியங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படக்கூடாது அப்படின்றது குறித்து நிறைய காரியங்கள் குறித்து பார்க்கலாமா? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:1 வாசிங்க. 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஆமென். நாளைக்கு இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், நீ அதுவும் இந்த நாட்களில் நான் இப்படி இருப்பேன்னு சொல்லக்கூடாதான். பிறப்பதை அறியாயே. நாளைக்கு எப்படி இருப்போம்? ஜீவன் இன்றைக்கு
எப்பொழுதும் தெரியாது. அதை குறித்தா யாக்கோப்பில் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோப்பு 4:14-15 போதில் வாசித்தீங்கன்னா, ஆண்டவருக்கு சித்தமானாதான் சொல்லணும். புகை போன்ற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. நாளைக்கு ஜீவனோடு இருந்தால், ஒருவர் கூட பார்த்தால், கர்த்தருக்கு சித்தமானால், அப்படிதான் பேசணுமா. வாசிங்க 4:14-15. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை, விசுவாசம் வாழ்க்கை, ஆண்டோட வருகையான வாழ்க்கை. எப்போ ஆண்டவர் வருவாருன்னு தெரியாது. விசுவாசித்து நடக்கிறவங்களுடைய வாழ்க்கை. மார்த்தாளை குறித்து எப்படி சொல்லிருக்குது, மரியாதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? மார்த்தாளை குறித்து கவலை. அதனால தான் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். புகை போன்ற வாழ்க்கை இருக்கிறது. நாளை எப்படி இருக்குன்னு தெரியாது. இருப்போமான்னு தெரியாது, நல்லா இருப்போமான்னு தெரியாது, நிம்மதி சந்தோஷமாக இருப்போமான்னு தெரியாது, சுகமாக இருப்போமான்னு தெரியாது, சந்தோஷமாக நிம்மதியாக இருப்போமான்னு தெரியாது. இதெல்லாம் நாலு தினத்தில் என்ன நடக்கணும் தெரியாது. அப்படி இருக்குது இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளே? அதனால தான் நாளை தினத்தை குறித்து கவலைப்படான்னு சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு 1 பேதுரு 5:7 வாசித்தீங்கன்னா, வாசிங்க 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன அருமையாக சொல்லியிருக்காரு. அவர் விசாரிக்கிறார். மனுஷன் எல்லாம் செய்ய முடியும் இல்லையா? ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். அவர் விசாரிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து செபிக்கிறது கிடையாது, துதிக்கிறது கிடையாது, அமர்ந்து இருக்கிறத விரும்புறது கிடையாது, காத்திருக்கிறது கிடையாது. இப்போலாம் இல்லை அதெல்லாம். அந்த எங்கள் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாளெல்லாம் காத்திருப்போம். ரொம்ப சந்தோஷமாக காத்திருப்போம். ஊழியமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், மறுபடியும் என்ன தான் சொல்ல முடியும். நான் அதெல்லாம் கடந்து வந்தேன். அதிகமாக தேவசமத்தை காத்திருக்கணும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த டைமுக்கு முன்னே வந்து நல்லா ஆராதிக்க விருப்பம் இல்லை, முழுமையாக ஆராதிக்க விருப்பம் இல்லை. எத்தனை பேர் வரல பாருங்க. கர்த்தர் நல்ல சுகபலத்தை கொடுத்து, நல்ல கணவர் பிள்ளைகளை கொடுத்து, நல்ல கையின் கிரியலை கொடுத்து, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து, நல்ல வீட்டை கொடுத்து, ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க நன்றி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, உற்சாகம் இல்லை, வாஞ்சை இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாருங்க. இதனால தான் ஜாக்கிரதையா இருங்க ஆண்டவர் சொல்றார். விசாரிக்கிறேன், நான் உங்களை விசாரிக்கிறேன். அமர்ந்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் பேசுறது கிடையாது, காத்திருக்கிறது கிடையாது, செபிக்கிறது கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நாளைக்கு தினத்தில் இவ்வளோ பிரச்சனைகளாக இருக்குது, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணுறது இல்லை, மேற்கொள்றது தெரியல, இது எப்படி கொடுப்பேன்னு தெரியல. ஆண்டோட பேசணும், அமர்ந்திருக்கணும். இதை நிறைய பேருக்கு அதனால தான் காத்திருக்க விருப்பம் இல்லை. நிறைய பேருக்கு என்ன சொன்னாலும் இல்லை. எவ்வளோ நேரமா, எத்தனை மணி நேரமெல்லாம் நாங்கள் இருப்போம் தெரியுமா இரவு ஜெபத்துலாம். அந்த கொஞ்ச நேரத்துக்கு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஆண்டவர் மேல் நான் சந்தோஷம், அன்பு தெரியுமா, ஒரு வளர்ச்சி ஏறும். ஆண்டவர் சமூகத்தில் எப்போதும் வாஞ்சிப்பீங்க. அப்போ தான் உணர முடியும், அவர் ஆசீர்வாதத்தை ருசிக்க முடியும். சுகத்தை பற்றி கவலைப்படாமல், சமாதான சந்தோஷத்தை பற்றி கவலைப்படாமல், உனக்கு சந்தோஷம் இருக்கா, சுகம் இருக்கா, சரீரத்தில் நிம்மதி இருக்கா, பயம் இல்லாமல் இருக்கீங்களா, ஆரோக்கியம் இருக்கா, கடன் தொல்லை பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா, இதை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையுமே என்று சொல்லணும். ஆனால் தான் காத்திருக்கிறது உபவாச ஜெபம், இதெல்லாம் இரவு ஜெபம், இப்படிலாம் வைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அவருக்கு தெரியாதுல்ல. நம்ம வாயினால் சொல்லி அறிக்கையிடுறோமா, காத்திருக்கிறோமா, ஆண்டவர் சமூகத்தை தேடுறோமா, வாஞ்சிக்கிறோமா. அமர்ந்திருந்து மரியாள் தன்னை விட்டு எடுபடாது. நல்ல பங்கு தான். வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கணும், வாஞ்சியோடு கேட்கணும். ஜீவனுள்ள வார்த்தை வாஞ்சியோடு கேட்கணும். இன்னைக்கு எனக்கு என்ன பேச போறீங்க, என்ன உயிர்ப்பையும் ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை. அப்போதான் அந்த வாக்கு தத்தங்களா நமக்கு நிறைவேறும். சுகம் கொடுப்பேன், விடுதலை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், ஆரோக்கியத்தை கொடுப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், முடிவு இருப்பேன். ஏன் நிறைவேறலை? காத்திருக்கிறது விரும்புறதில்லை. நிறைய பேர் தனிப்பட்ட ஜெபத்தில் எவ்வளோ நேரம் ஆண்டவரோடு இருக்கிறீங்களோ காத்திருக்கிறீங்களோ தெரியாது. அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது. கர்த்தர் இன்னும் அதை குறித்தெல்லாம் நிறைய இன்னும் பார்க்கலாம் பாருங்க, வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6 பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் என்ன சொல்கிறாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமும் புத்தியும் வேணும். தேவனுடைய சமாதானம் வேணும், இல்லைன்னா வாழ முடியாது. வாசிங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வாசிங்க,
எப்படி ஆண்டருக்கு தெரியாதா? போய் இப்போ சொல்லணுமா? இவ்வளோ சூழ்நிலை இருக்கிறேன், இவ்வளோ கஷ்டம் தேடணும், வந்து தேடணும், ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கணும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். வெளில ஒரே கலக்கம் இருக்கும், பயம் இருக்கும், திகில் இருக்கும். என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்வது, இதை எப்படி முடிப்பேன், இல்லாததெல்லாம் கவலைப்படுவாங்க. இருக்கிறதுல முதல்ல நிம்மதியை தேட மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எங்கே கவலைப்படாமல் இருக்கிறாங்க? இந்த கவலைப்பட்டால் அவிசுவாசம் வரும், துக்கம் வரும், சோர்வு வரும், பலவீனம் வரும், ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, பாட முடியாது, ஆராதிக்க முடியாது, தேவ சமூகத்தை தேட முடியாது. இந்த கவலை பாரமான யாவற்றையும் விட்டுன்றார் ஆண்டவர். லௌகீக கவலை பெருந்தினாலும் கவலைப்படாதபடிக்கு, பாரம் அடையாது. இதெல்லாம் பாரமாக நம்மளை அழுத்தும். பயம், அவிசுவாசம், சந்தேகம், அசட்டத்தனம், சோர்வின் ஆவி, அவிசுவாசன் ஆவி, ஆண்டவர் அலட்சியம் என்ற ஆவி, இதெல்லாம் இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால தான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறத பற்றி மரியாதை குறித்து மேன்மையாக சொல்கிறார். அமர்ந்திருந்து அவர் கேட்டதை குறித்து சொல்கிறார். இவைகளை குறித்து முக்கியப்படுத்தலை ஆண்டவர். அநேக காரியங்களை குறித்து நம்ம இப்படி தான் இருக்கோம். மாம்சமாக சிறு பிள்ளைகளை போல இருக்கிறோம். மாம்சத்துக்குரியவங்களே, உலகத்துக்குரியவங்களே கவலைப்படுறோம். என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்ன அப்போ இது வேணும், அது வேணும், இதுதான் முக்கியம். இதெல்லாம் முக்கியம்னு சொல்ல வரல. இதெல்லாம் இவங்களோட நம்ம பரலோகராஜ்யம் போக போகிறது இல்லை. இவைகளெல்லாம் வேணும் தான் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இதுவே நம்ம முக்கியப்படுத்தும். இதே டைம் ஆக்கி, இப்படியே நேரத்தமாக்கி, சாப்பிட்டோமா, தின்னமா, தூங்கினோமா, வளர்த்தமா, நடந்தமா. உலகத்தார், அந்நியர் விக்கிரகம் வணங்குறவங்க, அவங்க முக்கியப்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் எப்படி காத்திருக்கிறீங்களா? எவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க, எவ்வளோ நேரம் துதிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் வேத வாசிக்கிறீங்க, ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதாம்மா நீங்கள் வளருவீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. என்னாகுமா 11:4-5 பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது கர்த்தர் பாருங்க, என்ன வானத்தின் மன்னாவை கொடுத்தாலும் என்ன செய்கிறாங்க, சாப்பாட்டுக்காக முறுமுறுக்கிறது. நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணும், நேரத்தை செலவழிக்கணும், ஜாலியாக இருக்கணும், டென்ஷன் குறையணும், இப்படி போகணும், அப்படி போகணும், நேரத்தை இப்படி தான் வீணாக்குறாங்க. நல்லா சாப்பிடணும். இதை குறித்தே மேன்மை பாராட்டி சந்தோஷப்பட்டு டைம் வேஸ்ட் ஆக்குவாங்க. ஆவிக்குரிய விஷயத்தில் வளரவே மாட்டாங்க. விசுவாசத்தில் பெருகவே முடியாது. ஜெப ஜீவியத்தில் வளரவும் முடியாது. அதிகமாக ஆராதிக்க மாட்டாங்க, அதிகமாக துதிக்க மாட்டாங்க. இந்த இப்படியாப்பட்ட பிள்ளைகள் மாம்சத்தின் காரியங்களுக்கு, அந்த சரீரத்துக்கே முதல்ல நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வசனம் இருக்காது, துதி இருக்காது, ஜெபம் இருக்காது, ஆராதிக்க விரும்ப மாட்டாங்க, அபிஷேகத்து மேலெல்லாம் ஒரு வாஞ்சை இருக்காது. அப்போ எப்படி மாம்சத்தையும் சுயத்தையும் எல்லா காரியத்தையும் மேற்கொள்ள முடியும்? இங்கே தான் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறாரு. நம்ம மூலமாக தான் ஆட்கொள்ள விரும்புகிறாரு. நம்ம மூலமாக தான் கிரீச்சை விரும்புகிறாரு. நம்மளோட பேச விரும்புகிறாரு. நிறைய பேர் அர்ப்பணிக்கிறது கிடையாது. என்ன பாருங்க, வாசிங்க. பின்பு அவர்கள் இருந்த ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிடப்பட்ட மச்சங்களை, வெள்ளரிக்காய்களையும் கோமட்டிக்காரிகளையும் கீரைகளையும் வெண்காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இதை குறித்து ஆண்டவர் போஜன பிரியன் தான் தொண்டையின கத்திவை, நல்ல சுகமாய் தூங்கு, நல்ல டைம் நேரத்தை வீணாக்கு, நல்ல ஜாலியாக ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்துட்டு, நல்ல வீண் கதைகளை அரட்டடிச்சிட்டு, தேவையில்லாத ஊர் கதையெல்லாம் பேசிட்டு, தேவையில்லாத வம்பு இழுத்துட்டு, மற்றவங்க கதைகளை குறித்து பேசிட்டு, இப்படி தான் இருக்காங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நீ ஒன்றும் கடவுளுக்குள்ளே வளரவே முடியாது, கர்த்தரை நெருங்கவும் முடியாது. என்ன சத்தியத்தை கேட்டாலும் அதுக்கு கீழ்ப்படையிலனா, அர்ப்பணிக்கலைனா, விசுவாசிக்கலைனா, பயப்படலைனா, நேசிக்கலைனா, காத்துக்கொள்ளலைனா வாக்கு தத்தம் நிறைவேறாது. அவர் சொன்ன வாக்கு தத்தங்களாம் நமக்கு நிறைவேறாது. கரங்களை விட்டு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இவர் பாருங்க எவ்வளவோ அற்புதம் செய்து செங்கடலை பிளந்து இந்த பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிட்டு வந்தாலும் அந்த போஜனத்துக்காகவே கவலைப்படுறாங்க, சாப்பிட்றத பற்றியே கவலைப்படுறாங்க. நாங்கள் அப்படி இருந்தோமே, இப்படி இருந்தோமே, எவ்வளோ கஷ்டமாக அடிமையாக வேலை கஷ்டப்பட்டதை மறந்துட்டாங்க. ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக கொண்டு வந்ததை மறந்துட்டாங்க. எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் போஷிக்கிறத மறந்துட்டாங்க. மறுபடியும் அங்கே தான் அப்படி தான் இருக்காங்க. நம்ம இப்படி தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். உலகத்தையே பூமிக்குரிய ஒளியே நாடுகிறோம்.
எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை தின்போன்னு இவ இருந்தால் போதும். பரவ ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணுமே, அவரோட நெருங்கணுமே, சத்தியத்தில் வளரணுமே, ஜப ஜீவத்தில் பெருகணுமே, வேத அறிவில் வளரணுமே, நல்ல அபிஷேகத்தில் நிரப்பப்படணுமே. விருப்பம் இல்லையே. விருப்பம் இல்லாமல் எப்படி உங்களை நிரப்புவார்? எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீ உங்கள் ஆண்டவர் நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்கை கொடுப்பார்? அவரோடு உள்ள உறவு எப்படி பலப்படும்? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த வார்த்தையை கேட்கறதுக்கு வாஞ்சை இல்லை. அதனால தான் அடிக்கடி கூட்டங்களாம் வைத்து நீங்கள் வளரும்படி, பெருகும்படி, ஆசீர்வாதம் இருக்கும்படி, உங்களுக்கு ஒரு வருகிற எல்லா எதிர்ப்புகளையும், போராட்டங்களையும், பிரச்சனைகளையும் மேற்கொள்ள ஜெயம் பெற வார்த்தையை கொண்டு தான் நீங்கள் ஜெயம் பெற முடியும். இந்த வார்த்தையின்படி நடந்தால் தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவங்க வாயில் இச்சையில் இருக்கும்போதே, இறைச்சி வாயில் இருக்கும்போது ஆண்டவர் கோபப்பட்டார், அடித்தார்னு வாசிக்கிறோம் 78ஆம் சங்கீதத்தில். இச்சைகளின்படி, தங்கள் சுய இச்சையின்படி வாழ்கிறாங்க. என்ன சத்தியத்தை சொன்னாலும் இந்த நாளில், இந்த நேரம், இன்றைக்கி ஆராதனை, இன்றைக்கி ஜெபம், இன்றைக்கி சபையில் நடக்குது, எப்படா நடக்கும், போகலாமே, ஆண்டவரை துதிக்கலாமே, நன்றி சொல்லாமே, ஆராதிக்கலாமே, அந்த உணர்வும் வாஞ்சையும் உற்சாகமும் பயமும் இல்லை. இருக்கிற ஆராதனையே வராமல் அசட்டை பண்ணுறீங்க. எப்படி ஒரு பாதுகாப்பு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்? எப்படி இந்த கர்த்தருடைய தயவு இறக்கம் இருக்கும்? அவருடைய கிருபை எப்படி இருக்கும்? நீங்கள் அசட்டை பண்ணால் நானும் அசட்டை பண்ணுவேன்னு சொல்கிறார். ஜாக்கிரதையா இருந்துங்க காலவெல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 6:22 வாசித்தீங்கன்னா 27, மத்தேயு 6:27, பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். என்னத்தை குடிக்கும், என்னத்தை சாப்பிடும், என்ன பண்ணணும்? அவங்க என்ன பண்ணுறது? கவலைப்படுறதே இல்லை. அவைகளை போஷிக்க, நான் உங்களை போஷிக்க மாட்டேனா? கவலைப்படுறதுனா ஒரு முழத்தை கூட்ட முடியுமா உங்களால்? ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் உங்களை நீங்களே வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் அவிசுவாசமாக இருக்கிறீங்க? ஏன் உங்கள் பிரச்சனையை பற்றியே கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க. ஆகாயத்து பறவைகள் பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. 30-31 வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். சில காரியங்கள்ல குழந்தைங்களுக்கு டைம் கரெக்டாக ஒரு தாய் தகப்பன்னு செய்கிற மாதிரி அந்த குழந்தைங்க அம்மா பார்த்துக்குவாங்கன்னு அமைதியாக இருக்கும் இல்லையா? டைமுக்கு எல்லாமே அம்மா எல்லாமே பார்த்து சில காரியங்களில் சிறு குழந்தையாக இருக்கணும். சில காரியங்களில் பெரியவங்களாக பூரண புருஷராக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? போராடணும், மன்றாடணும், விசுவாசிக்கணும், காத்திருக்கணும், துதிக்கணும், தேவனை தேடணும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்கள் விசேஷித்தவங்க. இது குறித்தே கவலை. என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்ன பண்ணுவோம், இல்லாததெல்லாம் கோட்டை கட்டிக்கிறது, இல்லாத பிரச்சனைலாம் கவலைப்பட்டு இருக்கிறது. நீங்கள் விசேஷித்தவர்கள்மா. நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள், ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். நீங்கள் ஆசீர்வாதத்தை, தேவன் பரலோக ராஜ்யத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் அவரால் கொடுக்குற ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறது கிடையாது, நேசிக்கிறது கிடையாது, மரியாதை போல காத்திருக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் இதிலே வாஸ்தவம் இல்லையா? 46:10 என்ன வாஸ்தவம்? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருக்கிறது அவ்வளோ ரகசியம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. நிறைய பேர் காத்திருக்கிறது கிடையாது. தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் துதிக்கிறீங்கன்னு தெரியாது, எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறீங்கன்னு தெரியாது, எவ்வளோ நேரம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்குறீங்கன்னு தெரியாது, உங்கள் பிரச்சனைலாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்களான்னு தெரியாது. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் காத்திருக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் டைம் இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்குது. அது எல்லாம் தங்கணும் இல்லை? தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடாது இல்லை? பிரச்சனைகள் வரக்கூடாது இல்லை? ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கணும்ல, பூரணமாக இருக்கணும்ல, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும்ல ஆண்டவர். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருக்கிறது அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். மரியாதை குறித்து அதுதான் சொன்னார். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கெல்லாம் இனி நாம் பார்க்க பாருங்க. மார்த்தாளை குறித்து சொல்ல, மரியாதை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏசாயா 30:15 வாசித்தீங்கன்னா என்ன சொல்லு? அமர்ந்திருந்து
அமர்ந்திருக்கிறதுனால பலன் கிடைக்கிறது. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலனாக இருக்கும். அமர்ந்திருக்கிறதுனால புதிய பலன், புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். அமர்ந்திருக்கிறதுல தேவ சமூகத்தில் நம்பிக்கை அமர்ந்திருந்து, நம்பிக்கையோடே அமர்ந்திருந்து உங்களுக்கு பலன். அதனால தான் பலன் இல்லை. உங்களுக்கு பலன் இல்லையே. மாம்சத்துக்குரியங்களே இருந்தால் எப்படி ஆவிக்குரிய பலன் இருக்கும்? ஒரு தெளிவு இருக்காது. எதனால் சோதனை வந்தது, எதனால் பிரச்சனை வந்தது, எதனால் இந்த காரியங்கள் நடந்தது, ஏன் நஷ்டம் வந்தது, நம்ம கீழ்ப்படலையா, முழுமையாக ஆண்டவரை தேடலையா, பயப்படலையா, இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கறது கிடையாது. அதுதான் அமர்ந்திருந்த ஆண்டவர் உணர்த்துவார். அதனால தான் பலன் இல்லை, அமர்ந்திருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நம்பிக்கையுமே அமர்ந்திருந்த நம்பிக்கை பெருகும், அதுவே பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து, அமர்ந்திருக்கலனா, காத்திருக்கலனா, வார்த்தையை கேட்கலனா, நேசிக்கலனா, ஜெபிக்கலனா சோர்ந்து போயிடுவீங்க. மாம்சம் பலவீனமானது, ஒன்றுக்கும் உதவாது ஆண்டவர் சொல்றார். இந்த ஆகாரத்தை குறித்து சொல்ல வரல, ஆண்டவருடைய வார்த்தையின் ஆகாரத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஆவிக்குரிய பலனை குறித்து சொல்றார். வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். இந்த பலன் கிடைக்குமா? காத்திருந்த ஆண்டரால் உண்டாகிற, வார்த்தையினால் உண்டாகிற பலன். நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் ஒரு வளர்ச்சி நீங்கள் பார்க்கவே முடியாது, ஆண்டவரை ருசிக்கவே முடியாது. காத்திருக்கிறதுலாம் நல்ல தேவ ஆலோசனை, துதி, ஜபம், வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறதுனால அது ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாவற்றையும் மேற்கொள்ள, சுயத்தையோ, இச்சைகளையோ, சத்துருவின் காரியங்களையோ, பெருமையோ, மேட்டுமையோ எல்லாவற்றையும் மேற்கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற வார்த்தை. அதனால தான் வார்த்தையை விசுவாசித்து நேசிக்கிறது கிடையாது, காத்துக்கொள்றது கிடையாது. ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிறதான வார்த்தையை நேசிக்கிறது கிடையாது. அதனால தான் நேசித்து படிக்கணும். அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து, அதனால் மரியாள் கேட்டதுனால தான் நம்மளை விட்டு எடுபடாதப்பாங்க. எல்லாம் எடுபட்டுரும், எல்லாமே மற்றவங்க எல்லாமே எடுபட்டுரும். அநேக காரியங்கள் குறித்து கவலை, சிந்தனையெல்லாம் தேவன் மேலே வச்சிடணும். ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. அவர் விசாரிக்க அவர் மேலே வச்சுட்டா நல்லா துதிப்பீங்க. உங்கள் கவலை உங்களுக்கு இருந்தால் துதிக்க முடியாது. நீங்கள் விசுவாசம் வேஸ்ட்டு, ஆண்டவர் மேலே ஆராதிக்கிறது வேஸ்ட்டு, நம்புறது வேஸ்ட்டு. வார்த்தை மேலே விசுவாசம் இல்லைன்னா ஒரு கிரியையும் நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 10:44 பேதுரு பேசிக்கொண்டிருக்கையிலே ஆவியானவர் இறங்கினார். ஏன் நிரப்பப்பட முடியல? விருப்பம் இல்லை. யாவர் மேலும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும் இல்லை, அபிஷேகம் பெற்றவங்க மட்டும் இல்லை, ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, சத்தியத்தை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்லை, யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர் வாக்கு கொடுத்துருக்காருமா. யாவர் மேலும் நிரப்பினாராம். ஏன் இது எப்படி ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஏன் நிரப்புதலாம், என்ன பலம், பயமா, ஒரு வாஞ்ச? ஆவியானவர் இல்லாமல், அவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அந்த பலத்தில் வாழ்கிறேன், அந்த கிருபையை வச்சு சொல்கிறேன். அவர் பலன் என்னை நிரப்பாண்டவர், என்னை தொடு ஆண்டவர், என்னை கழுவாண்டவர், என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர், என்னை புது பலன் வேணும் ஆண்டவர். வாஞ்ச இல்லை, அதனால தான் நிரப்பப்பட முடியல. வெறுமையாய் பாத்திரமாய் நம்மளை அர்ப்பணிக்கணும், நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கணும், என்னை கழுவாண்டவரை ஒப்பு கொடுக்கணும். துதிக்க முடியாத காரணம் கவலை, துக்கமும் உங்களை வாட்டுதுன்னா காத்திருக்கிறது கிடையாது, வார்த்தையை வாஞ்சியை நேசிக்கிறது கிடையாது. நம்ம விட்டு எடுபடாத நல்ல அந்த வார்த்தை நிரப்பப்படணும். அவங்க தான் பலத்தின் மேல பலன் அடைய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டால் யாவர் மேல ஆவியானவர் இறங்கினார். விசுவாசம் இல்லை, என்னை கழுவாண்டவர், என்னை தொடு ஆண்டவர், என்னை நிரப்பாண்டவர், ஆண்டவரே என்னை அபிஷேகத்தால் நிரப்பாண்டவர், வாஞ்சை இல்லை. ஏன் மேல் வீட்டு அறையில் ஒருமனப்பட்டு துதிக்கும் போது ஏன் நிரப்பினார் ஆண்டவர்? பல பாஷைகளை மற்றவங்களாம் ஆச்சரியப்பட்டார்களாம். அது தேவ பலன்மா, தேவனால் உண்டாகிற அபிஷேகமா, தேவனால் உண்டாகிற கழுவப்படுகிற ஆவியானவர், பலப்படுத்துகிறவர். நீ என்ன சோர்ந்து போயிடுவீங்க,
உலகத்தில் எல்லா காரியத்தையும் போராட்டம், பிரச்சனை, கஷ்டம், கடன்லாம் உன்னை அழுத்துதே, சோர்ந்து போறியே, கலங்கி நிற்கிறியே, துதிக்க ஜெபிக்காமல் இருக்கிறியே, அது மேற்கொள்ள பலன் இல்லாமல் இருக்கிறியே, இவைகளெல்லாம் இல்லாதனால தான் மாண்டு போகிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் தெரியாதனால தான், ஆண்டவர் ருசிக்க முடியாதனால தான் இவைகளெல்லாம் அழிவுக்கு காரணமாகி போய்கிட்டு இருக்கு. சபை வளராதுக்கு காரணம் இதுதான். ஏதாவது நீங்கள் தடுக்க முடியுமா? நீ என்ன விஞ்ஞானி என்ன கண்டுபிடிச்சாலும் எதாவது பண்ண முடியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவருக்குறமா எந்த காரியங்களையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரகசியம், ஆண்டவரால் உண்டாகிற நம்மளுக்கு ஆசீர்வாதம். சபை மனவாட்டியாகிய சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி உங்களை ஆயத்தப்படுவதற்காக, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நிரப்ப ஆவியானவர் இல்லாமல் முடியாது. மாம்சத்தால் நீங்கள் என்ன சுயம் முயற்சி பண்ணாலும் நஷ்டம், கஷ்டம், பிரச்சனைகள், வெட்கமான காரியங்கள்லாம் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்து மேலே வாஞ்சியாக இருந்தால் தான் நிரப்புவார். 15 அதே அப்போஸ்தலர் 15:9 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால் அவங்களை சுத்தமாக்குகிறார். அப்போ விசுவாசத்தோடு வார்த்தையை கேட்டார்கள். விசுவாசித்தாதான் சுத்தமாக்குவார். அந்த வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கும். அமர்ந்திருந்து காத்திருக்கும் போது நம்பிக்கை பெருகும், விசுவாசம் பெருகும். வாசிங்க 15:9. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். விசுவாசம் நம்மளை சுத்தமாக்கும். ஏன்னா அவர் பரிசுத்தரை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரை சமூகத்தில் காத்திருக்கிறோம், பரிசுத்த வேதத்தை படிக்கிறோம், அவரோடு நெருங்க செய்யும். இந்த பலன் கிடைக்கும், எல்லாவற்றையும் மாம்சத்தின் காரியங்களை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் யோவான் 17:17 வாசிக்கிறோம், சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த வார்த்தை சும்மா இல்லை, விசுவாசத்தோடு வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்களை சுத்தமாக்கும். யோவான் 17:17. இந்த வார்த்தையை நேசிக்க கற்றுக்கணும். மனுஷன் வார்த்தை இல்லைம்மா, எல்லாம் வாழ்ந்து போட என் வார்த்தையோ ஆண்டவர் சொல்கிறார். வானமும் பூமி ஒழிந்து போன வார்த்தையை ஆண்டவர் ஒழியாது அவர் சொன்ன வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளே அதிலே தான் வாசிக்கிறோம். 13 இது திருவிருந்தை குறித்து எடுக்கிறேன். யோவான் 13:8-10 வாசித்தீங்கன்னா, சீஷர்களுடைய கால்களை கழுவினது ரொம்ப முக்கியமான. திருவிருந்து எடுக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் பலவீனங்கள் தாக்குது, குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்குது, குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்குது, சரீரத்தை சுகத்தை கெடுக்குது. இதெல்லாம் நீங்கள் அர்ப்பணிக்காமல் ஒப்பு கொடுக்காமல் நடக்காது. நிறைய பேருக்கு நல்ல தேவனுடைய பிள்ளைங்க, சத்தியத்தை தெரிஞ்சவங்க அந்த திருவிருந்து எடுத்துட்டா போதும், அந்த நாள் வந்துட்டா போதும்னு நினைக்கிறீங்க. கீழ்ப்படியாமல், மனம் திரும்பாமல், ரட்சிக்கப்படாமல், ஒப்பு கொடுக்காமல் ஒன்றுமே நடக்காது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13:8 வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் கழுவலைன்னா ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது, ஆண்டவரை துதிக்க முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ருசிக்க முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுகமோ சமாதானமோ சந்தோஷமோ பெற்றுக்கொள்ள முடியாது. கைவிட மாட்டேன், உனக்கு சுகத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன், உன் நோய்களை சுமக்கிறேன், உன் துக்கங்களை சுமக்கிறேன், இதெல்லாம் நடக்காது. ஏன்? அவருக்கு பங்கில் வர பரிசுத்தத்தில் நெருங்கலையே. நான் எடுத்துட்டுனா கழுவப்படுறேன் நினைப்பு இல்லையா? சிந்தனை, எண்ணங்களை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை, அவருடைய நடக்கை, அவருடைய செய்கை, வார்த்தையின்படி வாழ்றது, இதெல்லாம் ஒப்பு கொடுக்கிறது. கழுவாவிட்டால் என் இடத்துல பங்கில், வார்த்தையினால, விசுவாசத்தினால, ஆவியினால கழுவப்படணும். சும்மா இல்லை, அமர்ந்திருந்தா இவ்வளோ காரியங்கள் நடக்கும். விசுவாசத்தோடு வார்த்தை கேட்கும்போது வார்த்தை, விசுவாசம், ஆவி சுத்தமாக்குது நம்மளை. ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாக்கும், ஆண்டவரோடு நெருங்க செய்யும். அதுதான் ஆண்டவரிடத்துல உள்ள பங்கு. என் இடத்துல உனக்கு பங்கு இல்லை, என்ன கதனாலும் கேட்டாலும் ஜபம் போகாது. நம்ம இடத்துல ஏதோ குற்றம் குறைகள் இருக்குது, அறிக்கையிடணும். மீறுதல், துணிகரமான பாவங்கள், அறிக்கையிடாத பாவங்கள், மன்னிப்பு கேட்காத பாவங்கள், பரிசுத்தத்தை விரும்பாத காரியங்கள், ஒப்பு கொடுக்காத காரியங்கள், கீழ்ப்படியாத காரியங்கள், பூரணமத்தை விரும்பாத காரியங்கள். அதனால தான் தீமையை வெறுத்து விடுங்கன்னு எடுத்தேன். இதெல்லாம் ஆண்டவர் நெருங்கக்கூடாதபடிக்கு பண்ணும். மாம்சம், சுயம், மீச்சை, பிசாசு, இவைகளெல்லாம் ஆண்டவர் விட்டு பிரிச்சிடும். தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தினாலும் விசுவாசம் ஆவினாலும் கழுவப்படுறது போல என்ன சொல்றாரு? அதனால தான் அப்பம், என்னுடைய சரீரத்தையே அப்பமாக பிற்கப்பட கொடுக்கிறேன், என்னை விளையாடப்பட்ட ரத்தத்தினால் உங்களை கழுவுகிறேன். 10 வாசிங்க, அதிலே 10 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும்,
மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். ஆமென். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். எல்லோரும் அல்ல. வருஷத்துக்கு சில பேர் ஒப்பு கொடுப்பாங்க, வசந்தபடி வாழ ஒப்பு கொடுப்பாங்க, நல்லா துதிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா வாஞ்சிப்பாங்க, தேவ சமூகத்தில் காத்திருப்பாங்க. அதனால தான் எல்லாரும் அப்படி இல்லை. யூதாஸ் காரியத்து கூடவே சகோதரன் காட்டி எல்லாமே ஆண்டவருக்கு முன்னவே தெரியும், முன்னவே சொல்லிடுறார் இல்லையா? அதனால தான் சகோதர சிநேகம், ஐக்கியம், அன்பு, இந்த ஐக்கியத்தை விரும்புறது கிடையாது நிறைய பேர். இந்த வீடுகள் ஜெபத்தில் பார்த்தோமே, என்ன பண்ணாலும் இந்த ஐக்கியம் ஒருமனப்பட்டாவி இல்லை. ஊழியக்காரர் சொன்னார், சபையாச்சு நம்ம ஜனங்களாச்சு ஒரே சரீரமாக உட்கொள்கிறோமே, சரீரத்தை உட்கொள்கிறோமே, ரத்தத்தை பானம் பண்ணுறோமே, போகணுமே, அவங்கள தேற்றணுமே, அவங்க ஜெபத்தில் தாங்கணுமே. இல்லையே. எப்படி சபை வளரும்? எப்படி நீங்கள் வளருவீங்க? நான் நல்லா இருந்தால் போதும், எனக்கு வந்தால் போதும், எனக்கு ஆசீர்வாதம் வந்தால் போதும், நான் சுகமாக இருந்தேன். சுயநலம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஆண்டோலி வார்த்தைக்கு பாருங்க, திருவிருந்து எடுக்கிறோம், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ஆக்கினிக்கு தப்புவீங்க, மற்றவங்க நியாய தீர்ப்பு இல்லை, உங்களை அதிலிருந்து விடுவிப்பேன். மரணமே அடைஞ்சிருப்பாங்க, பலவீனங்கள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் உங்களை தாக்கும், தேவ பலன் இருக்காது. அதனால தான் சிக்ஷிக்கப்படணும். சின்ன சின்ன சிக்ஷையெல்லாம் நல்லது. சின்ன குழந்தைங்களை ஒரு நல்வழியில் நடத்தும் போது அது ஒழுங்கு சரியானபடி கற்றுக்கொள்ளும். தாய்க்கு என்ன பிரியம், என்ன பயப்படணும், இதை செய்யக்கூடாது. அம்மா கோபப்படுவாங்க, ஆண்டவரை கோபப்படுத்துகிறோம், கோபாக்கினிக்கு இடம் கொடுக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் 6 யோவான்ல அதிலே 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நானே ஜீவப்பம், என் சரீரத்தையே பிட்க கொடுக்கிறேன். இதை விசுவாசித்தீங்கன்னா, நேசித்தீங்கன்னா, அவர் நமக்காக பலியான ரத்த சிந்தினார், நேசித்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் இருக்கவே மாட்டீங்க, அசட்டை பண்ணவே மாட்டீங்க. எவ்வளோ அற்புத அதிசயங்கள் செய்தாலும் நன்றி கெட்டவங்களா இருக்க மாட்டீங்க. அவர் நமக்காக மரித்து ரத்த சிந்தினாரே, என்னை சுகபத்திரமா வைத்திருக்கிறாரே, எல்லா விபத்துல ஆபத்தில் என்ன காத்தாரே, நன்றி இருக்க ஆண்டவர்கிட்ட. வாசிங்க. ஜீவா. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இப்படி சொல்றாரு. அவரையே பலியை கொடுத்தாருமா, பிக்கப்பட்டார், ரத்த சிந்தினார். உண்மையான அன்பு இருந்தா, கல்வாரி அன்பு உனக்குள்ள இருந்தா, அன்று வார்த்தை உனக்குள்ள இருந்தா, நேசிக்கிறது உண்மையானா ஜாக்கிரதையா இருப்பீங்க, உங்களை அர்ப்பணிப்பீங்க, சுத்தமாக்க கழுவுறதுக்கு ஒப்பு கொடுப்பீங்க, வார்த்தையினால விசுவாசத்தினால ஆவினால எனக்கு கழுவாண்டவரேன்னு கொடுப்பீங்க. அப்போதான் அவரிடத்துல பங்குள்ளவர்களாக இருக்க முடியும். என்னுடைய பங்கு எங்கே கேட்பீங்களே? ஒரு சின்ன சின்ன விஷயத்தில், சாப்பாட்டு விஷயத்துலையாக இருக்கட்டும், வீடு விஷயத்தையாக இருக்கட்டும், சொத்து இடம் நேரமாக இருக்கட்டும், அப்பா அம்மாட்டையோ உறவினர்கிட்டையோ சண்டை போடுறீங்களா இல்லையா? ஆண்டவரிடத்துல ஒரு பங்கும் கிடைக்காது. ஏன்னா அவர் பரிசுத்தர், பரிசுத்தரை நெருங்க முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம எப்படி இருக்கிறோம்? பாவியாக இருக்கும்போதே நமக்காக பலியாகி ரத்த சிந்தி நம்மளை அவர் பக்கமாக சேர்த்து கொடுக்கும். இன்னும் நான் அப்படியே தான் இருப்பேன்னா, இன்னுமா சத்தியத்தை தெரியல, இன்னும் ஜெபிக்க தெரியலையா, இன்னும் துதிக்க தெரியலையா, சபைக்கு போகணும்னு தெரியாதா, அங்கே கையை தட்டி ஆராதிக்கணும்னு தெரியாதா? குழந்தைகளா? குழந்தையாவே இருந்தா குழந்தையாவே அப்படியே தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, வளரணும் கர்த்தருக்குள்ள. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11:28 வாசிங்க. 2 கொரிந்தியர் வாசி. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாள்தோறும் கவலை என்னை ஒடுக்கு. யார்? பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். சபை குறித்தான கவலை. எங்கள் சபை எப்படி இருக்கு, எங்கள் ஜனங்க எப்படி இருக்காங்களே, நாங்கள் இன்னும் வளரலையே, இன்னும் ஆவிக்கிற விஷயத்து வளரலையே, ஆவியில் நிரப்ப முடியலையே, பைபிள் எடுத்து அதிகமாக படிக்க முடியலையே, அதிகமாக செபிக்க முடியலையே, அதிகமாக துதிக்க முடியலையே, இதை குறித்தான கவலை இருக்குது அவங்களுக்கு. இந்த கவலை தான் சொல்கிறார் ஆண்டவர். ஆவிக்கிற விஷயத்தில் வளர முடியலையே, இன்னும் வீட்டார் அதிகமாக ரட்சிக்கப்படலையே, மனம் திரும்பலையே, ஏன் என்னை நிரப்ப மாட்டேங்கிறீர் ஆண்டவரே, இந்த கவலை இருக்கா? உலக கவலை தான் உங்களுக்கு இருக்கு. அதனால தான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. என்னிடத்துல பங்கு இல்லைன்றார். கழுவப்படலாம், அவர் இடத்துல பங்கு இருக்காது. அவர் கழுவ விரும்புகிறார், சுத்திகரிக்க விரும்புகிறார், அவரோடு வைத்திருக்க விரும்புகிறார், நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார்.
அவர் சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அவரோடு கூட வைத்திருக்கொள்ளும்படி விரும்புகிறார். அவருடைய பிள்ளைங்கம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரிமை பாராட்ட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க அடுத்ததா 7, அதே கூட 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வாசித்தீங்கன்னா, ஆவிக்கேற்ற துக்கம். எந்த துக்கம் வரணும்? இப்படிலாம் அந்த துக்கம் வரணும். நான் போய் இன்னைக்கு துதிக்க முடியலையே, ஜெபிக்க முடியலையே, ஏன் இன்னும் ஆண்டவரே இன்னும் வளர முடியலையே, இப்படியே இருக்கனே, இன்னும் வேதத்தெல்லாம் எடுத்து டக்குன்னு எடுத்து படிக்க முடியலையே, ஊழியக்காரருக்கு நான் உறுதுணையாக இருக்க முடியலையே, சபைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? வாசிங்க. இன்னும் பாருங்க, இது கேச்ச கவலை, இந்த கவலை தான் வரணும். நான் இன்னும் இப்படியே இருக்கிறேனே, குழந்தைய போலியே இருக்கிறேனே, ஏதோ போய் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேனே, இன்னைக்கு ஆண்டவர் என்னை நிரப்பலையே, என்னை தொடலையே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு நிம்மதி சந்தோஷம், எல்லாவித சந்தோஷம் சமாதானத்தில் நிரம்பி போகிறீங்களா? எவ்வளோ பிரச்சனை மத்தியில் உட்காந்துருக்கீங்க, தேவையில்லை மத்தியில் வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு கவலை மத்தியில் வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் ஆண்டவரத்தில் இருதயத்தை ஊற்றிடணும். அண்ணால மேலே இருதயத்தை ஊற்றிடணும். முடியலப்பா, எல்லாம் சுயபல ஞானத்தை, இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இல்லாமல், அவர் வேணாம், நானே எல்லாம் செய்தீங்கன்னா பல விழுந்து ஏந்திச்சு கஷ்டப்பட்டுக்கின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. அவருடைய பிள்ளைங்க, என்ன தேட மாட்டியா, என்னை காத்திருக்க மாட்டியா, என்னை கூப்பிட மாட்டியா, என் சமூகத்தில் வர மாட்டியான்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி தான் இருப்பேன்னா போயிட்டு தான் வான்னு விட்டுருவார். ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டவரே. லௌகிக கவலை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம், இந்த துக்கம் வரணும். நான் இன்னும் மனம் திரும்பணும். எப்படி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில், என் உறவினர் மத்தியில் நான் எப்படி இருக்கேன்? மற்றவங்களுக்கு மகிமையாக சாட்சியாக இருக்கிறேனா? ஆசீர்வாதமாக இருக்கிறேனா? வெட்கப்படும்படியான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்குதா? இவையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். நிறைய நம்ம பாருங்கள், சீர்படுத்துதல், பயமூர்த்தி, எச்சரிக்கை, இதெல்லாம் நம்ம சரிப்படுத்தும். அந்த வசனங்களை குறித்து வச்சு வீட்டில் நல்லா படித்து பாருங்கள். இப்படியாப்பட்ட கவலைகள் தான் நமக்கு வேணும். அடுத்தது லூக்கா 22:42 பார்த்தீங்கன்னா, முன்னவே தெரிந்து பிதாவுக்கு சித்தமானதை தன்னை ஒப்பு கொடுத்தார் முற்றிலுமாய். இயேசு மிகவும் வியாகுலப்படவும், துக்கப்படவும், கண்ணீர் வடிக்கவும், எல்லாமே சிலுவை அறையப்படுறதுக்கு முன்னவே அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் அதை எப்படி தாங்குவேன், எப்படி கடந்து போவேன், எப்படி என்னால் முடியும்? பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஆவியானவர் பலப்படுத்துகிறார். ரத்தத்தின் பெருதுளியாய் ஜெபிக்கிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார். தம்மை ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி ஜெபிக்கிறார். நீங்க ரட்சிப்பு எங்கேயும் வராது. பணத்தினால சாதிப்பேன், சொந்த பந்தத்தினால சாதிப்பேன், இவங்க பார்த்துவாங்க, இவங்க தூக்குவாங்க, இவங்க தப்புவிப்பாங்க, இவங்க எங்களை உயர்த்துவாங்க. மனுஷனை சார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும், மாம்சத்தை சார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் இவைகள் தான் நடக்கும். தேவனை சார்ந்திருக்கிறியா? தேவனை நம்புறியா? உன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற, இதெல்லாம் ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தேர முடியல, வளர முடியல. வளர்ச்சி விரும்பலை. நீங்கள் விரும்பாமல் அவர் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு விருப்பம் வேணும், இதிலிருந்து விடுதலை வேணும், இதிலிருந்து எனக்கு நிம்மதி வேணும், இதிலிருந்து எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும், சந்தோஷமான வாழ்க்கை வேணும். ஒரே டென்ஷனாக இருக்குன்றீங்களே, இதுதான். ஒன்றுக்கும் கவலைப்படும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனைகளை கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளை எவ்வளோ நன்மை பெற்ற ஆண்டவர் கைவிட்டுருவாரா? அவர் மனுஷனா? அவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10-11. எப்படி தேவனுடைய பிள்ளையாய் இப்போ பிள்ளைகளுக்கு சிக்ஷித்து இந்த காலத்தில் உலகத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்கிறது போல தற்கால ஓரளவுக்கு தான் இல்லையா? ஆனால் அவர் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அவரோடு பங்குள்ளவர்களாய் வளரும்படுக்கி, அதனால தான் நம்மளை சிட்சிக்கிறார். வாசிங்க எபிரேயர் 12. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அவ்வளவும் பிரயோஜனமா? நீங்கள் அப்பா என் பிள்ளை நினைச்சிங்கன்னா, நம்முடைய பிள்ளைண்டவரை ஏன் கண்ணீர் வச்சிட்டு இருக்கிறேன், ஏன் இப்படி சரிஞ்சு போகிறேன், ஏன் வேதனைப்படுறேன், ஏன் துக்கப்படுறேன், எனக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சுகம் இல்லை,
வேதனைப்பட்டீங்கன்னா, அவர் அப்பா எனக்காக பலியான ரத்த சிந்தனை நினைச்சீங்கன்னா ஆண்டு சமயத்தில் காத்திருப்பீங்க, அதிகமாக தேடுவீங்க, வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுப்பீங்க. அவரோடு இருக்கும்படி பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவருடைய பிள்ளைங்க நாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 53 பார்த்தீங்கன்னா 10 தொடர்ந்து வாசின. குற்றமில்லாத ஆண்டவர் மாசற்றவராய் தன்னையே தம்மை பற்றி அறிகிற அறிவினால தன்னையே பலியா, அவருக்கு நிந்தை இல்லையா, நெருக்கம் இல்லையா, பிரச்சனை இல்லையா, போராட்டம் இல்லையா, எல்லாரையிலையும் வந்தது. அவருக்கே அந்த பாடுகள் நமக்கு வரும். பரிசுத்த விரும்பு தேவ பக்தியாக நடக்க மனதார யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ வேணவே வேணாடாப்பா, இஷ்டத்துக்கு போகலான்றது அர்த்தம் இல்லை. இன்னும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் விட்டுற மாட்டார். நீங்கள் கஷ்டப்படுறத அப்படியே பார்த்துட்டு இருக்க மாட்டார், கண்ணீர் வெடிக்கிறது பார்த்துட்டு இருக்க மாட்டார். என் மகன், என் பிள்ளை, நாமளே ஒரு கண்ணீர் வேதனை மனதுருக்கும் போது அவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? உன் சுகத்தை விரும்புகிறார், நீ நிம்மதியாக இருக்க விரும்புகிறார், நீ சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார், உன் வளர்ச்சியாக விரும்புகிறார். மனுஷன் விரும்புகிறானோ விரும்பலையோ, பொறாமையும் கெடுதலும் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் தேவன் விரும்புகிறார், ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 53:10 வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். ஆமென். உங்கள் சந்ததியை பாருங்கம்மா. தேவனுடைய பிள்ளை, உங்கள் பிள்ளைங்க உங்களை கவனிக்கும். உங்கள் பக்தி எப்படி இருக்கு, உங்கள் நடக்கை எப்படி இருக்கு, உங்களுக்கு எவ்வளோ நேரம் காத்திருக்கிறீங்க, வேதத்தை எடுக்கிறீங்களா, எதை பேசுகிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, பொய் பேசுகிறீங்களா, மறைக்கிறீங்களா, ஏமாத்துறீங்களா, இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க கவனிக்கும். அப்படியே உங்கள் பிள்ளைங்க ஆப்போசிட்டாக வந்துடும். நீங்கள் ஒன்று சொன்னால் அசட்டை பண்ணும், மதிக்காதுங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. உன் சந்ததி, அவர் சந்ததியை பார்த்தார் ஆண்டவர். தம்மை பற்றி அறிகிற அறிவினால அவர் நொறுக்க சித்தமாகி நம்மளை நொறுக்கிறாரா, நொறுக்கட்டும். நல்லா அதிகமாக அந்த டேப்லெட்டு மாத்திரைலாம் ரொம்ப நம்ப மாட்டேன். ரொம்ப முடியலனா கூட இவன் தான் திட்டுவான், சரி வயசாகிடுச்சுமா உங்களுக்கு, வயசாகிடுச்சுமா. அவள் அது மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன் நான் அவ்வளோவா. இவன் பிறந்ததோடு சரி, அவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனதில் மாத்திரை மருந்து எடுத்ததே கிடையாது. இப்போ 61 வயசு ஆகுது. தேவனுக்கு இவ்வளோ பலவீனமாக, இன்னும்லாம் பார்த்துக்குவாங்கம்மா, உங்களுக்கு பலவீனமாக ஆகிடும், இப்படிலாம் சாப்பிடுங்க. அந்தளவுக்கு கர்த்தருடைய பலத்தில் ஓடிட்டுருக்கேன் தேவனுடைய கிருபையில். அப்போ பாருங்கள், நம்ம பிள்ளைங்க பார்க்கும். விசுவாசமான வார்த்தையை பேசுகிறீங்களா, பக்தி விருத்தியான வார்த்தைகளை பேசுகிறீங்களா, பிள்ளைகளை எச்சரித்து பயந்து நடத்துகிறீங்களா? உங்கள் சந்ததிக்காகவாது பெற்றோர்களாகி நீங்கள் பயந்து நடங்க. உங்கள் பிள்ளைகள் அப்போ தான் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு வேதத்தை வெட்கத்தை உண்டு பண்ணாது. ஜாக்கிரதையா இருங்க. இல்லைன்னா சாபத்தையும் கர்த்தருடைய கோபாக்கி நீங்கள் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போயிடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோரை கனம் பண்ணுங்க. பிள்ளைகளை அப்போ தான் கனம் பண்ணும், அப்போ தான் பயப்படும். நீங்கள் சொல்கிற வார்த்தையை கனம் பண்ணும், கீழ்ப்படியும். நல்லா ஜெபிங்க. ஜான்சி குழந்தை கூட சொன்னேன், நல்ல ப்ரேயரில் வச்சிருமா. குழந்தைக்கு நல்ல ஜபத்தில் வச்சு ஜெபம் பண்ணிவிடுங்க. உமக்கென்று வளர்ப்போம், உமக்கென்று ஒப்பு கொடுக்குற நீர் கொடுத்த குழந்தை ஆண்டவர் அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 2:14-15 பார்த்தீங்கன்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவரே நினச்சிக்கோங்கம்மா. பெற்றோரை நினைக்கிறீங்களோ, மற்றவங்களை நினைக்கிறீங்களோ, கணவரை நினைக்கிறீங்களோ, மனைவி நினைக்கிறீங்களோ, அவர் தான் நமக்கு எல்லாமே. சுமக்கரவை தேற்றுக்கிற யாராலும் இருக்க முடியாதுமா. தாய் தந்தையில் இருக்க முடியாது. உங்களை துக்கங்களை சுமக்க முடியாது, உன் நோய்களை சுமக்க முடியாது, பலவீனங்களை சுமக்க முடியாது. உன்னை கொஞ்சம் தான் ஆறுதல்படுத்த முடியும், ஏதோ ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் ஆண்டவர் அருமையானவர். வாசிங்க 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மரண பயம், வியாதி பயம், பிரச்சனை உள்ள கொடுத்தான பயம் நிறைய பேருக்கு ஆட்கொண்டு ஏதோ ஆகுது, பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு நாட்டில். இதெல்லாம் வேணாமா? நான் உன்னோடு இருக்க, கவலையற்றவளாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்கிறார். இருக்க முடியுமா? ஆண்டவர் மேலே வச்சிடணும். இதனால தான் நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு வருஷத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும், விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
சத்தியத்தினால கழுவும், ஆவினால என்ன கழுவு, ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் ஆண்டவரத்தில் பங்குலாய் போக நெருங்க முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை ருசிக்க முடியும். எல்லாவற்றையும் மேற்கொண்டு பலன் தருவார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலவேளை எப்படி இருக்கீங்க? அவர் இடத்துல பங்கு. அதனால தான் மரியாதை குறித்து மென்மையாக சொல்ல, என்ன எடுபடாத நல்ல பங்கு, ஆண்ட சமத்தில் காத்திருக்கிறதா நல்ல பங்கு. காத்திருந்து பாருங்கள். இன்றைக்கி நான் பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், சவாலை சொல்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கரங்களை தட்டி, என் தேவன் என்னை காத்து நடத்த போகிறாரு, என் தேவனின் மட்டும் நடத்தினவர் இனிமேல் நடத்த போகிறாரு. கரங்களை உற்சாகமாய் தட்டி, இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் என் தேவன் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் எங்கள் வாழ்க்கையில என் தேவன் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று விசுவாசத்தோட கடந்து போகிற பிள்ளைகளாய் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. 2025 வருஷத்தில் 10ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் அடியேனையும் உம்முடைய பிள்ளைகளையும் காணும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக்கொடு, சிறியர் முதல் பெரியர் வரை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷித்தமாய் இந்த நாளிலே பலவீனத்தோடு காணப்படுகிற அருமையான சிவகாமி சிஸ்டம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் மகளை நீ தொடுவீராக. சமீபத்திற்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, தூரத்திற்கும் தெய்வமாய் இருக்கிறபடினால உங்களுடைய பிரசனம் இப்போதே அந்த ஸ்தலத்தின் மேல, அந்த மகளுடைய சரீரத்தின் மேல இறங்கட்டும் ராஜா. பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி ஜெபிக்கிறோம். ஒரு விசை தயவாய் மகளை மன்னிங்க. எத்தனை ஆராதனைக்கு வராமல் இருந்தாலும் மகளுடைய சூழ்நிலை நிமித்தமா இந்த மகளுக்கு ஒரு கிருபையாய் தயவாய் மகளை மன்னித்து இந்த ஒரு விசை இரக்கம் பாராட்டுவீராக. சரீரத்தில் புதிய பலன் கட்டளையிடுங்க ஆண்டவரே. வருகிற வாரத்தில் சச்சோடு வந்து நிற்க நீ கிருபை பாராட்டு. விசேஷத்துமா இந்த நாளில் பலவீனத்தோடு காணப்படுதான அருமையான பிலோசிஸ்டம் கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறேன். மகளை பலப்படுத்துவீராக, மகளுக்கு உண்டான சரீர பலவீனங்களை மாற்றுவீராக. இன்னும் அநேகத்திற்கு ஆசீர்வாதமாய் மகளை மாற்றுங்க ராஜா. மகளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினால் மகளை நிரப்பி ஒரு தீங்கு அணுகாதபடி உங்களுடைய ரத்த கொட்டைக்குள்ளே மகளை மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. அப்படியே இந்த நாளில் யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சரீர பலவீனங்களை மாற்றுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால இது ஒரு பெதாஸ்தா குலமாய் மாறட்டும் ராஜா. இந்த இடத்துல கால வைத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை பெற்று கடந்து செல்ல நீங்கள் கிருபை தாங்க. அந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் தேவையில்லை சந்திங்க. சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. வருமான பெருக்கம் உண்டாகட்டும். வெளிஸ்தலத்தில் ஒரு நிரந்தர வருமானத்தை கட்டளையிடுவீராக. பிசினஸ்ல ஒரு வளர்ச்சியை கட்டளையிடுவீராக. சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்பட நீ கிருபை பாராட்டு. அந்த பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு எடுக்கிறது. சிறு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடு. படிக்கிற ஞானத்தினால நிரப்புங்க. பெற்றோருக்கு மற்றவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிறுத்துவீராக. எதிர்காலத்தில் எழுமி பிரகாசிக்கிற விளக்காய் மாட்டுங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்க மீ பிரேசுவின் முன் ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமாம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கமாதானத்தோடு கடன் சொல்லுங்க. ஜெபிக்கிறவங்க முன்பாக வந்து ஜெபி கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய். பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமம் 12:2.